முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவர் நலமுடன் வீடு திரும்புகிறார். ஏற்கனவே இது தொடர்பான தகவல் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் தன்னுடைய காரில் வீட்டுக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் கையசைத்தவாறு மருத்துவமனையிலிருந்து புறப்படுகிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தலை சுற்றல் பாதிப்பு காரணமாக கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்பொழுது பூரண நலம் பெற்று வீடு திரும்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க இணைகிறார். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஒரு வாரமாக சிகிச்சையில் இருந்த நிலையில தற்போது பூரண குணமடைந்து இல்லம் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இல்லம் செல்லக்கூடிய இந்த பாதை முழுவதும் திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அவருடைய வாகனத்தை சுற்றிலும் தற்போது திமுக தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கிறத நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான அமைச்சர்கள், குறிப்பாக துரைமுருகன் உள்ளிட்ட சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், TRP ராஜா உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் தற்போது முதலமைச்சரை பார்வையிடுவதற்கு வந்த நிலையில் அவர்கள் எல்லாம் தற்போது முதலமைச்சருடைய வாகனத்தை தொடர்ந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த 3 நாட்களுக்கு ஓய்வில் இருந்த பிறகு அதற்கு பிறகு வழக்கமான பணிகளை தொடர்வார் என்று அப்போலோ மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பாக ஏராளமான திமுக தொண்டர்களுக்கு தன்னுடைய கைகளால் தற்போது வாழ்த்துக்களை தெரிவித்தபடியே அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமானோர் பூங்கொத்து கொடுத்து அவரை தற்போது இந்த பகுதியிலிருந்து இல்லம் செல்லக்கூடிய பகுதியில் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை தலை சுற்றல் காரணமாக அப்போலோ மருத்துவமனைக்கு திடீரென்று அழைத்து வரப்பட்டார். அவருக்கு ஒரு சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிசோதனை முடிவுகள் எல்லாம் தற்போது எந்தவித சிக்கலும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவரோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தார் என அனைவரும் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா வேல்முருகன், கடந்த சில நாட்களாகவே மருத்துவமனையில் இருந்தவாறு அல்புல் பணிகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. முதலமைச்சருக்கு என்னென்ன சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டிருந்தது? அது குறிப்பாக தலை சுற்றல் ஏற்பட்டதற்கான பிரதான காரணங்கள் குறித்து ஆராய்வதற்கு மருத்துவ குழு சார்பில் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ஆன்ஜியோ போன்ற மிக முக்கியமான சோதனைகள் செய்யப்பட்டு அதிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று தற்போது மருத்துவத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற மிக முக்கியமாக அவருக்கு செய்ய வேண்டிய முக்கியமான சில பரிசோதனைகள் செய்யப்பட்ட நிலையில அத்தனை சோதனைகளும் தற்போது வழக்கமான உடல்நிலை இருப்பதாகவும் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அந்த ரிசல்ட் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் தற்போது பூரண குணமடைந்து இல்லம் புறப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதே போல மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு, அதே போல மிக முக்கியமாக 46 சேவைகளை தற்போது போர்க்கால அடிப்படையில தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். ஆதார் கார்டு உள்ளிட்ட பல முக்கியமான பிரச்சனைகள், வீட்டுமனை பிரச்சனைகள், அதே போல ரேஷன் கார்டுல பெயர் இணைத்தல், இது போன்ற பல மிக முக்கியமான சேவைகள்ல தற்போது பணியாற்றி வருகிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபடியே அதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். தமிழ்நாடு அரசினுடைய அந்த பணிகள், அதே போல குறிப்பாக பிரதமர் இன்று 2 நாள் பயணமாக தமிழகத்தில் இருந்த நிலையில தங்கம் தென்னரசு அவர்களிடம் அதற்கான மெமரண்டம் கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய பிரதான தேவைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை செய்து அந்த அறிக்கையும் கொடுத்து அனுப்பினார். அதே போல பல முக்கியமான தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் தினசரி ஆலோசனைகள், மண்டல பொறுப்பாளர்கள் என்று திமுக கட்சி நிர்வாகிகளுடைய ஆலோசனைகள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக அவருடைய பணிகள் என்பது மருத்துவமனையில் இருந்தாலும் கூட செய்யப்பட்டதை நேரடியாக வீடியோ காட்சிகளாக அவர்கள் அனுப்பினார்கள். அதே போல பயனாளிகளிடம் தொடர்ந்து பேசி வந்த நிலையில தற்போது அடுத்த 3 நாட்களுக்கு ஓய்வில் இருக்கும்படி மருத்துவ வட்டாரத்தின் அடிப்படையில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் வழக்கமான பணிகளை தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம்.
கண்டிப்பாக வேல்முருகன், முதல்வருக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் மருத்துவர்கள் சார்பாக வழங்கப்பட்டிருக்கு? 3 நாள் ஓய்வு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? அதே போன்று ஒருபுறம் மக்கள் சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது, அதே போன்று கட்சி நிர்வாகிகளுடனான அந்த சந்திப்பு தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஆலோசனைகளையும் அவர் வழங்கியிருந்தது பார்க்க முடிஞ்சது. அது தொடர்பான விவரங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். தொடர்ச்சியாக குறிப்பாக தலைச்சுற்றல் காரணமாக ஏற்பட்ட அந்த உடல்நிலை பாதிப்புகள் குறித்தெல்லாம் முழுமையாகவே பல மருத்துவ சோதனைகள் செய்யப்பட்ட நிலையில அது அத்தனையும் தற்போது எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபுட் டயட் என்று சொல்லக்கூடிய அது போன்ற உணவு கட்டுப்பாடுகள், அதே போல தொடர்ந்து மூச்சு பயிற்சி, இது போன்ற ஆலோசனைகள் என்பது மருத்துவ வட்டாரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில நேரத்தில் மருத்துவ பரிசோதனைகள் என்பது மீண்டும் தேவைப்பட்ட அதற்கான அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே அதற்கு ஏற்றபடி திட்டமிடப்பட்டு முதலமைச்சர் சில மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள சொன்னால் அதை செய்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி 3 நாட்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ஓய்வில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வழக்கமான பணிகளை ஒரு 3 நாள் மட்டும்தான் ஓய்வு, அதற்கு பிறகு வழக்கமான அவர் பணிகளை தொடங்குவார் என்று மருத்துவ வட்டாரத்தில் அப்போலோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமான இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் தமிழ்நாடு சார்ந்த மிக முக்கியமான ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை துவக்கி அதில் தீவிரமான பணிகள் என்பது திமுக சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் நேரடியாக பல்வேறு வீடுகளுக்கு சென்று அது குறித்தான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல குறிப்பாக இந்த ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 45 மிக முக்கியமான சேவைகள், அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு பல்வேறு நீண்ட காலமாக செய்ய முடியாத சேவைகளை விரைவாக செய்வதற்கு 45 நாட்களுக்குள்ளாகவே அந்த பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டமானது அமல்படுத்தப்பட்டு அதற்கான பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிலிருந்து தீவிரமாக பணியாற்றுகிறார்கள். முதலமைச்சர் நேரடியாக அதை கண்காணித்து வருகிறார். இது போன்ற நிலையில தற்போது என்னென்ன இது போன்ற மிக முக்கியமான அந்த சேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். அந்த வகையில் இந்த 3 நாள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய வழக்கமான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு குறிப்பாக இந்த பயணம் மேற்கொள்வது அது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக வேல்முருகன், ஏற்கனவே முதல்வர் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்த சூழலில் தான் தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த சூழலில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் உடன் இருக்காங்க, மூத்த அமைச்சர்கள் இருக்கிறது தொடர்பான விவரங்களையும் பகிர்ந்துக்கலாம். குறிப்பாக முதலமைச்சருடைய மனைவி அவர்கள் துர்கா ஸ்டாலின் நேரடியாக அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்த நாளில் இருந்தே உடனே இருந்தார்கள். அதே போல குறிப்பாக சபரிசன் உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் தொடர்ச்சியாக மருத்துவ வட்டாரத்தில் தொடர்ந்து அவ்வப்போது ஆலோசனைகளை குறிப்பாக மருத்துவருடைய அந்த அறிவுறுத்தல்கள் கேட்கப்பட்டது. அதே போல மூக்க அழகிரி, கனிமொழி, செல்வி, தமிழரசன் உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் முதலமைச்சருடைய உறவினர்கள் என்று தொடர்ச்சியாக மருத்துவமனை வட்டாரத்திற்கு இங்க நலன் விசாரித்து சென்றார்கள். மூக்க அழகிரி தொடர்ந்து 3 நாட்களாக இந்த பகுதியில் அவ்வப்போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து ஆலோசனை செய்து மருத்துவருடைய அந்த தகவல்களை பெற்று சென்றார். அதே போல கட்சி நிர்வாகிகளும் ஏராளமானோர், செல்வ பிறந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்த பகுதிக்கு முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து விசாரித்தார்கள். இது போன்ற தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய பல கட்சிகள் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர் மீண்டும் நலமுடன் வர வேண்டும் என்று அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாக மருத்துவ வட்டாரத்தில் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு மருத்துவ சிகிச்சை முடிந்தால் அடுத்து ஒரு சில நாட்கள் அதற்கான ஓய்வு எடுத்து மீண்டும் இயல்பு நிலை முழுமையாக திரும்பிய பிறகு வழக்கமான பணிகளை தொடங்குவார்கள். அந்த வகையில தான் தற்போது மருத்துவருடைய ஆலோசனைப்படி 3 நாட்களுக்கு ஓய்வு எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் வழக்கமான அரசியல் ரீதியான பணிகளும் அதே போல தமிழ்நாடு அரசு சார்ந்த பணிகளும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ஆலோசனைகளும் என்று தொடர்ச்சியாக செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த உடல்நிலை என்பது அவ்வப்போது மருத்துவருடைய அந்த கண்காணிப்பில் இருந்தாலும் கூட திடீரென்று கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட அந்த தலைச்சுற்றல் காரணமாக அவர் மருத்துவமனைக்கு ஒரு பரிசோதனைக்காக வந்தார். தலைச்சுற்றல் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று உடனடியாக அவருக்கு அந்த தலைச்சுற்றல் சரியாவதற்கும் அதே போல அது எதற்கான காரணம் என்பது குறித்து கண்டறிவதற்கும் பல்வேறு அந்த மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதற்கான அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தார்கள். அதற்கு பிறகு மருத்துவ குழுவினுடைய ஆலோசனைப்படி அவருக்கு உடல் சீராக இருப்பதனாலேயே மிக விரைவாக ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த சிகிச்சை என்பது முழுமையாக நிறைவு பெற்று அவர் தற்போது இல்லம் புறப்பட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் வழக்கமான பணிகளை வருகின்ற இந்த 3 நாட்களுக்கு பிறகு தொடர்பானது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன்.